இந்த கோடை காலத்துலேயும் காலையில் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் கோடைக்காலம் மாதிரியே இருக்காதுங்க. பசுமையாக ரொம்ப அழகாக கோடைக்கால பூக்கள் பூத்து நம்மளை சந்தோஷப்படுத்திடும். இருந்தாலுமே அந்த பூக்கள் வாடாமல் இருக்க நம்ம சில முறைகளை பயன்படுத்தணும். தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக தண்ணீரில் செடிகள் நனையும் பொழுது இந்த வெயிலின் தாக்கத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மை செடிகளுக்கு உண்டு. இந்த அடினியம் பாருங்கள், சம்மரில் தான் பூக்கும். இருந்தாலுமே நாங்கள் எல்லா செடிகளையுமே ஷேட் நெட்டு கீழே வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஏதாவது ஒரு முறையில் ஷேடு கொடுங்க. பெரிய மரத்தின் அடிப்பகுதியில் வைக்கலாம், மூடாக்கு போடலாம், மேலே புடவைகளோ ஏதோ துணிகளை வைத்து நம்ம நெட்டு மாதிரி கட்டி நிழல் கொடுக்கலாம். எல்லா செடியும் ஒரே இடத்துல வச்சு நம்ம நிழல் கொடுக்கலாம். இந்த மாமரம் கூட பாருங்கள், நல்லா இப்போ தளிர் வந்திருக்கு. முதல் முறை காய்த்தது இன்னும் பழுக்கலை, ஆனாலுமே மீண்டும் துளிர்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மஞ்சள் அடினியம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்படியே எங்கள் தோட்டம் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, பசுமையாக தான் இருக்குது. நெட்டுக்கு கீழே தான் இருக்குது. எப்போவுமே எங்களுக்கு நெட்டு இருக்குங்க. அதிக மழையோ அதிக வெயிலோ செடிகளுக்கு கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே நெட்டு போட்டு தான் இருக்கோம். அடுத்ததாக செடி வெயிலில் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நீர் உரங்களை கொடுத்துக்கிட்டுருங்க. நம்ம சாதாரணமாக தண்ணீர் கொடுக்கறத விட நீர் உரங்களை கொடுக்கலாம். பஞ்சகவ்யா, மீன் அமிலம் இவற்றை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் கடலை பின்னாக்கு கரைசல் இவற்றை கொடுக்கலாம். ஒரு செடிக்கு சத்து கிடைக்கும் பொழுது இந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தியும் அதற்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம கொடுக்குறோம். எவ்வளோ அழகாக இந்த வெயில்லையும் நெட்டு இல்லை இந்த இடத்துல எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். இந்த நித்திய கல்யாணி ஒயிட்டு ரொம்ப அழகுங்க, பல நிறங்களில் இருக்குது. இந்த சீசனில் சம்மரில் இந்த பூக்கள் வாடுறதே இல்லை. எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் இந்த நித்திய கல்யாணி, காகிதப்பூ இவை எல்லாமே நமக்கு அழகாக பூத்துரும். எந்தவித பாதிப்புமே இந்த வெயில் காலத்தில் இந்த செடிகளுக்கு இருக்கிறதில்ல. அழகாக காகிதப்பூ நிறையவே பூத்துருக்குது. எப்போவுமே ரோஜா செடி, மல்லி இவைகள் தான் கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த பாருங்கள், இங்கே காகிதப்பூ நேரடி வெயிலில் இருக்குது. இந்த செடி எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள், பளிச்சுன்னு வெள்ளை நிறத்தில் பூத்திருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீர் உரங்களை கொடுத்து கொஞ்சம் இந்த சீசனில் மட்டும்தான் நம்ம கூடுதலான கவனம் கொடுக்க போகிறோம். மற்ற காலங்களில் மழை காலத்தில் அதுவே நல்லா வளர்ந்துக்கும். இந்த இஃபோபியாவும் அப்படி தான், எவ்வளோ அழகான அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் பூத்திருக்கு பாருங்கள். இதுவும் நேரடி வெயிலில் இருக்குது. இது குரோட்டன்ஸ், இதுவும் நேரடி வெயிலில் இருக்குது. ஆனால் காலையில் 6 மணிக்கு பார்க்கும்பொழுது கோடை காலம் மாதிரியே இல்லைங்க, அவ்வளோ குளுமையாக நல்லா இருக்குது. அப்புறம் தான் வெயில் வந்துடுது. அதனாலேயே நம்ம மூடாக்கு கொடுக்கறது, ஷேடு கொடுக்கறது, தினமும் தண்ணீர் தெளிக்கிறது, நீர் உரங்களை கொடுக்கறது, இப்படி பல சின்ன சின்ன செடிகளுக்கான உதவிகளாக நாம் செய்யலாம். இந்த கீரை கூட தவசிக்கீரைன்னு சொல்லுவோம், ரொம்ப ஹெல்த்தியான கீரை. அடுத்ததாக இங்கே முருங்கை மரம் இருக்குது, காய்ச்சிருக்கு பாருங்கள், பூவும் வைத்திருக்கு. ரொம்ப அழகாக நம்ம இந்த சீசனில் சில செடிகள் அழகாக வந்துட்டுருக்கு. அமர்லில்லி பூத்திருக்கு பாருங்கள். நம்மால் முடிந்த வரைக்கும் செடிக்கான ஒரு குளிர்ச்சியை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தாங்க ஆகணும். நிழல் கொடுக்கணும், குளிர்ச்சி கொடுக்கணும், உரம் கொடுக்கணும். இவை மூன்றுமே இந்த கோடை காலத்தை தாண்டி இவ்வளோ நாளாக நமக்கு உதவியாக இருந்த இந்த செடிகள் கஷ்டப்படாமல் கொண்டு வந்து அடுத்த மாதங்களுக்கு போயிடுச்சுன்னா தானாகவே அது தன்னை சரிப்படுத்திக்கும். இந்த பன்னீர் ரோஜாவும் கட் பண்ணி விடணும், உயரமாக வளர்ந்துருச்சு. எலுமிச்சை எத்தனை காய்ச்சிருக்கு பாருங்கள். கோடையில் இந்த எலுமிச்சை அதிகமாகவே காய்ச்சிருக்கு. இங்கே பர்படாஸ் செர்ரி, மாதுளை இதெல்லாம் பூ வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாமே நமக்கு சம்மர் ஃப்ளவர்ஸு. அதே சமயம் நிறைய காய்க்கவும் பூக்கவும் செஞ்சிடும். சம்மரில் இருக்கக்கூடிய சில பூக்கள் நமக்கு சந்தோஷப்படுத்திடும். ரோஜா இது பாருங்கள், பர்படாஸ் செர்ரியுடைய பூ. ரோஜா கூட அழகாக பூத்திருக்கு, ஆனால் சின்ன அளவில் இருக்குது. இருந்தாலுமே நல்ல நிறத்தோட
அழகாக பூத்தாச்சு. ரோஜாக்கள் எல்லாமே நல்ல தளிர்கள் வந்திருக்கு. நான் தொடர்ந்து நீர் உரங்கள் கொடுத்துட்ருக்கேங்க. நான் ஏற்கனவே ரோஜா வளர்ப்பு பகுதியில் என்னென்ன நீர் உரங்கள் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த பன்னீர் ரோஜா சம்மரில் எந்த பாதிப்புமே இருக்காதுங்க. நல்ல புத்திரம் கொத்தா அரும்பு வச்சுருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த நீர் உரங்கள் பயன்படுத்தும் பொழுதும், செடிக்கு மேலே தண்ணீர் தெளிக்கும் பொழுதும், ஷேட் கொடுக்கும் பொழுதும், மூடாக்கு போடும் பொழுதும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நம்ம தோட்டத்தில் பார்க்க முடியும். செம்பருத்தி கூட சம்மரில் அதிகமாக பூத்துரும். நாட்டு செம்பருத்தி பாருங்கள். ஹெர்பல் டீ போடலாம், பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். நிறையவே பூத்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு சின்ன சின்ன முறையில் நம்மாலான உதவியாக அந்த செடிகளுக்கு பல வழிமுறைகளை, நான் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தும் பொழுது இப்படி மல்லிகளை இந்த சீசனில் அதிகமாகவே பறிச்சிடலாம். நிறைய பூக்கக்கூடியது. நேரடி வெயிலில் இருந்தால் கூட மல்லிகள் நல்ல புத்திரம். பல வகை மல்லிகள் இருக்குது. நான் மீண்டும் வீடியோ போடுறேன். இந்த அடினியம் மாதிரியான அழகான பூக்கள் நமக்கு சம்மரில் நம்மளை சந்தோஷப்படுத்திடும். பால் கேக்டஸ் பூத்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.